ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, இல்லை உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸு, அப்புறம் ஃபேமிலி லைஃபுடைய மெமரிஸு, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ரிகவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டெலீட் பண்ணுற ஃபோட்டோஸ், அதாவது ரிகவர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி நீங்கள் எடுத்து டெலீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்து டெலீட் பண்ணிங்களோ அதே குவாலிட்டியில் உங்களால் வந்து ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிட்டு அதை ரிகவர் பண்ணுறதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக லைவாக காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோஸ் கிட்ட வச்சுருக்கேன் நான். இந்த 10 ஃபோட்டோவில் ஒரு 3 ஃபோட்டோவை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிகவர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இருக்கிற 10 ஃபோட்டோவில் 3 ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். டெலீட் கொடுத்த உடனே டெலீட் ஆகிடுச்சா பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் 7 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. பேலன்ஸ் இருந்த அந்த 3 ஃபோட்டோஸை வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து வரவே வராது. நம்ம இப்போ அதை ரிகவர் பண்ண போகிறோம். ஸோ அதை ரிகவர் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்கன்ட்டு. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் செலக்ட் பண்ண உடனே உங்கள் ஃபோனை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ணிங்க இல்லையா, ஃபோன் வாங்கினதுலேருந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும். ஸோ இதில் நம்ம ரீசெண்டாக டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் பாருங்கள், இதுதான். இந்த 3 ஃபோட்டோஸை தான் நம்ம வந்து டெலீட் பண்ணோம். இப்போ இதை வந்து ரிகவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸை ரிகவர் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் 2 ஃபோட்டோஸ் நம்ம டெலீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ரிகவர் கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரிகவர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணால் தான் ரிகவர் ஆகும், அதாவது உங்கள் ஃபோனுக்கு சேவ் ஆகும். இப்போ 3வது ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணிவிட்டு ரிகவர் பண்ணிடலாம். கீழே ரிகவர்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி ஓகே. இப்போ ரிகவர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணோம் இல்லையா, கேலரிக்கு இப்போ போய் பார்த்தோம்னா அந்த 3 ஃபோட்டோவும் இங்கே வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பழைய 10 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே 10 ஃபோட்டோ வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, குவாலிட்டி குறையவே குறையாதுன்னுட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த குவாலிட்டி வந்து நான் டெலீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியுது. உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் நீங்கள் எதை டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, உங்கள் ஃபோன் வாங்கினதுலேருந்து நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தாங்கனாலையும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸு, வீடியோஸ், ஆடியோஸ்னு இருக்கு பாருங்கள். இதில் ஃபைல்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். அடுத்து வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வீடியோஸையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அடுத்து ஆடியோஸ், நீங்கள் சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணுற கால் ரெக்கார்டர்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாகவே ரிகவர் பண்ணிக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.